போராட்ட களத்தில் இருந்த ஒருவர் தற்போது அங்கே மயக்கமடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவரை சுற்றி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் தற்போது குழுமி இருக்கிறார்கள். உதவிக்கு அங்கு இருக்கக்கூடியவர்களை தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போராட்ட களத்திலிருந்து போராட்டக்காரர்களை தடியடி நடத்தியும் வலுக்கட்டாயமாகவும் வெளியேற்ற காவல்துறையினர் மீது தற்போது போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போராட்ட களத்தில் இருந்த ஒருவர் தற்போது மயங்கி விழுந்திருக்கிறார். அவரை சுற்றி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் குழுமி இருக்கிறார்கள். என்ன நிலவரம் என்பது குறித்த ஒரு உறுதியான தகவல் நமக்கு கிடைக்கவில்லை. மயங்கி விழுந்திருப்பவரை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் உதவிக்காக அங்கு இருக்கக்கூடியவர்களை தொடர்ச்சியாக அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திருவல்லிக்கேணி ஐஸ் ஹவுஸ் பகுதியில் இருக்கும் காவல் நிலையத்திற்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. வெளியே இருக்கக்கூடிய நின்றிருந்த காவல்துறை வாகனங்களுக்கும் தீ வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீயை அணைக்கும் முயற்சியில் தற்போது தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அலங்காநல்லூரில் போராட்ட களத்திலிருந்து காவல்துறையினர் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தினார்கள். அப்போது தடியடியும் நடத்தப்பட்டது. ஒருவர் அங்கே மயங்கி விழுந்திருக்கிறார். அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் காட்சிகளை அங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அந்த வண்டியில் ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றப்பட்டு கொண்டிருப்பவர் ஒரு பெண் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது.